ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு நாள், நல்ல சூப்பராக இருந்துச்சு வெதர். நான் இன்றைக்கி அக்கா எனக்கு அரிசிமா, அது பிறகு ரவை அதெல்லாம் தந்து விட்டவ. அவள் மலேசியாவுக்கு வந்த டைமில் கொண்டு வந்தவ. நான் அங்கே யூஸ் பண்ணுறதுக்கு நான் அங்கே யூஸ் பண்ணாமல் ஃப்ரிட்ஜுக்குள்ளேயே தான் வச்சுருந்து இங்கே கொண்டு வந்தேன். நல்லா தான் இருக்குது. இந்த சாம்பிராணி ஹோல்டர் நான் மலேசியாவில் வாங்கினான். ஆனால் அது கொஞ்சம் லைட்டாக க்ராக் விழுந்துட்டு, பட் ஸ்டில் ஓகே. அடுத்த முறை போக கட்டாயம் வாங்கணும், அல்லது இங்கே எங்கேயாவது தேடி வாங்கணும். அரிசிமா ரோஹிணி அக்கான்னு சொல்லி எங்களோட வீட்டுக்கு நிறைய வருஷமாக அரிசிமா தரவா. அவளோட அரிசிமா அவ்வளவு நல்லா இருக்கும். நான் கடைசியாக அவை தந்தது அனுப்பினது யூஸ் பண்ணின போது ஒரு 1.5 வருஷம் வச்சுருந்தேன். நான் அடுத்தது ரவை எண்ணத்துக்காகனா எனக்கு உப்புமா சரியான விருப்பம். ஆனால் எனக்கு உப்புமா சரியே வரல, களியாக மட்டும்தான் வரும். அப்போ அக்கா சொன்னால் அவன்ட வறுவதான் பிரச்சனைன்ட்டு அக்கா வறுத்து கொண்டு வந்தால் நான் இப்போ உப்புமா செய்து நான் இதை போட்டுட்டு செம்ம சூப்பராக இருந்துச்சு. அதுக்கு பிறகு கொஞ்சமாக மிளகாத்தூள், பிறகு இந்த ஒடியல் கொண்டு வந்தா, புட்டை விற்கிறது ஒரு கொஞ்சமாக கொண்டு வந்தா. அப்போ அதையும் எல்லாத்தையும் பேக் பண்ணி எல்லாத்தையும் பாக்ஸில் போட்டு வச்சுட்டு, இந்த பாக்ஸ் எல்லாம் வாங்கினான் நான் இங்கே பாக்ஸில் எல்லாம் போட்டு வச்சுட்டு, ஏன்னா ஒழுங்காக வைக்கணும், அப்படி இல்லாட்டிக்கு அது பழுதாக போயிடும். அப்போ இதில் உருளைக்கிழங்கை மட்டும் பொரித்து போட்டு உப்புமா, கடுகு, சீரகம் எல்லாம் தாளிச்சிட்டு, நான் பெரிய டீட்டெயில்டாக எடுக்கலைன்னா எனக்கு சரியாக வருமானு தெரிய இல்லை. 2 காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, கொஞ்சமாக இஞ்சி, வெங்காயம் இதெல்லாம் போட்டு வதக்கிட்டு 1 கப் உளுந்தெடுத்துனான், அதுக்கு 1.5 கப் தண்ணி, இதுதான் கணக்கு. போட்டு நல்லா கிளறிட்டு வச்சேன். அப்படியே பூ போல் வீட்டில் செய்கிற மாதிரி வந்துச்சுது. ரோஹிணி அக்கா எங்களுக்கு வாழைக்காய், உருளைக்கிழங்கு, கத்தரிக்காய் எல்லாம் பொரித்து போட்டு அந்த ஹாட் பாக்ஸில் போட்டு மூடி வைப்பா. அவ்வளவு டேஸ்ட்டாக வாசமாக இருக்கும். எனக்கு சரியான விருப்பம். அம்மா இறால் போட்டும் செய்வாங்க, அது செம்ம சூப்பராக இருந்துச்சு. என்னடா உப்புமால இறாலான்ற மாதிரி இருந்துச்சு, ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் அதை இறால் போட்டு செய்யும்போது நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக வீடியோ எடுக்கிறேன். ஹஸ்பண்டுக்கு உப்புமா விருப்பம் இல்லை. சரி கடவுளே இன்றைக்கி சாப்பிட்றோன்னு நினச்சிட்டு செய்தேன். நான் சாப்பிட்டுட்டு நல்லா தான் இருக்குது கண்டார். அப்போ ஓகே இப்போ அக்காட்ட இந்த உப்புமா ரவையை மட்டும் வறுத்து வாங்கிடணும். அக்கா அனுப்புவா பிரச்சனை இல்லை. அது உப்புமா ரவை மட்டும் எனக்கு அக்கா அனுப்பணும்னு நினைக்கிறேன். நான் திருப்பி அதை பழுதாக்க விரும்பல. நல்லா கொதிச்சா பிறகு ரவையை போட்டு கிண்டி நல்லா அடுப்பை குறைச்சிட்டு ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே மூடியை போட்டு வைக்க, அந்த வேர்த்து அதுலேயே அது வெந்து நல்லா வரும். 1 கப்புக்கு 1.5 கப் நல்லா ஒழுங்காக வறுத்திங்கன்னு சொல்லிச்சுன்னா சரியா. இதுதான் கணக்கு. செம்ம சூப்பராக டேஸ்ட்டாக இருந்துச்சு. அக்கா சொன்னால் சின்ன பிள்ளைகளுக்கு ரவை சரியான நல்லமன்னு சொல்லி பாருங்கள். அந்த புட்டு மாதிரி நல்லா சாஃப்டாக வந்துச்சுது. எனக்கு களியாக வந்துடும் எப்படி போட்டாலும். ஸோ அதை ஆக்சுவலி என் வறுவை தான் பிள்ளை. ஸோ அதையும் செய்து செம்ம சூப்பராக சாப்பிட்டோம், நல்லா இருந்துச்சுது. கிச்சன் ஆர்கனைஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கிறேன். அடுத்த vlogல மீட் பண்ணுறேன். பாய்.